அவங்க 2வது மனைவி 3வது மனைவி அதெல்லாம் கிடையாது. அவங்க மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவியே கிடையாது. தாலி கட்டுற மாதிரி ஏதாவது ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்களான்னா அப்படி எதுவுமே வெளியிடல. 2 பசங்க இருக்காங்க. ஸோ முதல் மனைவி கிட்ட இருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்து வாங்காம முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணார்னா அந்த கல்யாணமே செல்லாது. எப்படியாவது மாதம்பட்டியை பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது பணம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் என்னென்ன வீடியோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்களோட செல்ஃபோனில் வேறு ஏதாவது வீடியோக்கள்லாம் இருக்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜோட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி சேர்ந்து வாழ்கிற ஒரு பெண்மணி நல்லா யோசிச்சு பாருங்க, அவரை பற்றின அந்தரங்க வீடியோஸை வெளியிடுவாங்களா? காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ சோஷியல் மீடியாவில் கரண்ட் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃப்ஸ் இஷ்யூன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா செகண்ட் ஒய்ஃபான்னு தாண்டி அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் ஜாய் கிறிசல்ட்டை அடுக்கடுக்காக வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கேஸ் போடுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. அதுக்கு எந்த வகையிலையும் மாதம்பட்டி சைட்லேயோ அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சைட்லேயோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸோ கொடுக்காம இருக்காங்க இன்ன வரைக்கும். என்னதான் நடக்குது அவங்களோட விஷயம்? முதல்ல நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஜாய் கிறிஸ்டலா, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜனுடைய 2வது மனைவின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவியே கிடையாது. அவங்க 2வது மனைவி 3வது மனைவி அதெல்லாம் கிடையாது. அவங்க மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவியே கிடையாது. அவங்க ஒரு திருமணம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஒரு கோயிலில் எம்ஆர்சி நகரில் மாலையும் கழுத்துமா ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க. தாலி கட்டுற மாதிரி ஏதாவது ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்களான்னா அப்படி எதுவுமே வெளியிடல. அவங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க, இவர் ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் சேர்ந்து கோயிலில் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பண்ணலாம், பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் அப்படி கோயிலில் கல்யாணம் பண்ணியிருந்தால் அது கோயில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அதாவது கோயில் ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டரில் இவங்களை பற்றின தகவல்கள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்கணும். ஆதார் கார்டு மற்றும் விவரங்களை எல்லாம் கொடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி இவங்க திருமணம் ஆனவங்களா திருமணம் ஆகாதவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் பதில் சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணால் தான் கோயிலில் ரெஜிஸ்டர், அதாவது கோயிலில் திருமணம் செஞ்சுக்க முடியும். இது ரெஜிஸ்டர் மேரேஜ் கிடையாது. கோயில் பதிவேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த திருமணம் அந்த பதிவேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணது நாளைக்கு ஏதாவது சிக்கல்னா இந்த இடத்துல நாங்கள் திருமணம் பண்ணோம், இந்த கோயிலில் திருமணம் பண்ணோம் அப்படின்னு சாட்சியாக காமிக்கலாம். இதை கோர்ட் எங்கே வேணாலும் இந்த சாட்சி செல்லும். ஸோ அப்படி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பதிவு பண்ணி நடத்தணும்னா அந்த கோயில் முதல்ல இந்து அறநிலைத்துறையின் கீழ் வர கோயிலாக இருக்கணும். ஸோ இவங்க கல்யாணம் பண்ண கோயில் அப்படியே இந்து அறநிலைத்துறையின் கீழ் வர கோயிலா அப்படின்றது நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க கோயிலில் கல்யாணமே பண்ணியிருந்தா கூட, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சுதிங்கிற முதல் மனைவி இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. ஸோ முதல் மனைவி கிட்ட இருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்து வாங்காமல் முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணார்னா அந்த கல்யாணமே செல்லாது. ஸோ ஜாய் கிறிஸ்டலா அவங்க மாதம்பட்டி ரங்கராஜனுடைய 2வது மனைவி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது செல்லாத கல்யாணம். அவங்க மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவியே கிடையாது. சட்டப்பூர்வமாக அந்த கல்யாணமே செல்லாது. ஓகேவா? இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் சில போஸ்ட்லாம் போடுறாங்க. நம்ம சொன்ன விஷயங்கள் தான். இது மாதிரி திருமணம் நடந்தது, நான் இன்றைக்கி அதன் காரணமாக பார்த்திங்கன்னா 7 மாத கருவை வயிற்றில் சுமந்துட்டுருக்கேன், அந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாக பேசினாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்சது மிகப்பெரிய தப்புன்னு சொன்னாங்க. மாதம்பட்டி ரங்கராஜை நம்ம எந்த காலத்துலேயும் ஆதரிக்கலை. மாதம்பட்டி ரங்கராஜ் செய்தது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது, முதல் திருமணம் உயிர்ப்போடு இருக்கும்போது, 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிற அவர் இன்னொரு திருமணம் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக தவறான செயல். அது தப்பான முன்னுதாரணம். அந்த மாதிரி மாதம்பட்டி செஞ்சுருந்தால் நம்ம கண்டிக்கிறோம். நிச்சயமாக மாதம்பட்டியை நம்ம ஆதரிக்கலை. அதே நேரத்தில் ஜாய் கிறிஸ்டலா இருக்காங்க இல்லையா, ஜாய் கிறிஸ்டலா அவங்க அதாவது சமீபத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க எங்கள் கமிஷனர் ஆஃபீஸில். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதே விஷயங்கள் தான். திருமணம் செஞ்சார், என்னை இப்போ ஒதுக்கி விட்டார், என்னை சந்திக்கிறது இல்லை, 7 மாத குழந்தையோடு நான் இருக்கேன், அதனால் எனக்கு நியாயம் வேணும், மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதையும், இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தகப்பன் அப்படிங்கிறதையும் அவங்க நிறைவேற்றணும் அந்த கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா,
அவங்கக்கிட்ட ஊடகவியாளர்கள், அதாவது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறவர் ஒரு பிரபலமான ஒரு சமையல் கலைஞர், அவரை பற்றின விவரங்கள் வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்குது, அவர் திருமணமானவர்னு எல்லாருக்குமே தெரியும், 2 குழந்தைகள் வேறு இருக்காங்க, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு திருமணமான ஆண்மகனை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சீங்க அப்படி கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் அதில் வந்து இருக்காருன்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுடிஷியல் செப்பரேஷன் என்ன அப்படின்னா நீதிமன்ற பிரிவு. இந்த நீதிமன்ற பிரிவு அப்படிங்கிறது என்ன, முதல்ல ஒரு 2 லைன் விளக்கம் பண்ணிடுறேன். அது என்ன அப்படின்னா, அதாவது கணவன் மனைவி அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வாழும்போது அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மன வேற்றுமை, கருத்து வேற்றுமை ஏதாவது இருந்தாலோ, இல்லை வந்து தொடர்ந்து 2-3 வருடங்கள் அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு இல்லாமல் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதோ சில காரணங்கள் இல்லாமல் இருந்தாலோ அவங்க விவகாரத்துக்கு வர மாட்டாங்க. அதாவது வந்து விவகாரத்து என்பது முழுக்க பார்த்தீங்கன்னா சட்டப்படி 2 பேரும் பிரிகிறது. ஒரு கணவன் மனைவி முழுக்க பிரிஞ்சிருவாங்க. கணவன் யாரோ மனைவி யாரோங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஜுடிஷியல் செப்பரேஷன், அதாவது வந்து நீதிமன்ற பிரிவு அப்படின்னா என்னென்னா, தற்காலிகமாக இவங்க வந்து பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் போடும். அந்த ஆர்டரை ஏற்றி இவங்க 2 பேரும் தற்காலிகமாக பிரிஞ்சிருப்பாங்க. தற்காலிகமாக பிரிஞ்சிருந்தாலும் இவங்க 2 பேரும் கணவன் மனைவிகள் தான். அப்படி இருக்கிறபோது தற்காலிக பிரிவில் இருக்கிற இவங்க, அதாவது ஒரு கணவன் வந்து இன்னொரு மறுமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னா மறுமணம் செஞ்சுக்க முடியாது. மனைவி மறுமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னா மனைவி மறுமணம் செஞ்சுக்க முடியாது. இவங்க 2 பேரும் இன்னமும் கணவன் மனைவிகள் தான், விவகாரத்தானவங்க கிடையாது. அதனால் ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து நல்லாவே ஜாய் கிஷ்லாவுக்கு தெரியும். ஜாய் கிஷ்லா வந்து ஒரு படித்த பெண்மணி, ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேஷன் டிசைனராக இருக்காங்க, லட்சக்கணக்கில் மாதம் வருமானம் ஈட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. இது இல்லாமல் ஜாய் கிஷ்லாக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பொன்மகள் வந்தாளுங்கிற படத்தினுடைய இயக்குனர் ஃபெட்ரிக்கோட திருமணமாகி அந்த திருமண பந்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபெட்ரிக்கை வந்து இவங்க விவகாரத்து பண்ணிட்டாங்க. ஸோ ஜாய் கிஷ்லாக்கு திருமணம்னா என்னென்னு தெரியும், குழந்தை பேருனா என்னென்னு தெரியும், விவகாரத்துனா என்னென்னு தெரியும், எல்லாமே தெரிஞ்ச ஜாய் கிஷ்லா இதெல்லாம் தெரிஞ்சே பார்த்திங்கன்னா மாதம்பட்டி திருமணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வந்து எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த திருமணமே செல்லாது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படியாவது மாதம்பட்டியை பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது பணம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து சோஷியல் மீடியாவில் அடுத்தடுத்து போஸ்ட்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்கன்னு. ஒரு பர்சனலான விஷயம், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிஷ்லா 2 பேருக்குமே ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கலாம். 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்திருக்கலாம். திருமணம் செல்லாட்ட கூட வாழ்ந்திருக்கலாம். அந்த மாதிரி அப்படி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு பெண்ணை நம்பி பர்சனலாக பேசின சில விஷயங்கள், அதாவது ஒரு பெட்ரூம்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள், 4 செவத்துக்கு நடுவில் நடக்கிற சில விஷயங்கள், இதை வந்து பொது வெளியில் வெளியிடுறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து எப்படின்னா பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து மோசடி பண்ணுறது தான் இதனுடைய அடையாளம். ஸோ இது அடுத்தடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஏன் வெளியிடுறாங்க அப்படின்னா, இதன் மூலமாக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு பயத்தை வந்து அவங்க கொடுக்க பார்க்குறாங்க. இது முதல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, இதுக்கு இன்னும் என்னென்ன வீடியோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவங்களோட செல்ஃபோனில் வேறு ஏதாவது வீடியோக்கள்லாம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வெளியிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்து, ஒரு நெருக்கடியை கொடுத்து, இது வந்து ஒரு பணம் வாங்கிறதுக்கான திட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து தவறான ஒரு நோக்கத்தில் தான் அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் இங்கே வந்து செல்லும், அது என்ன அப்படின்னா, ஜாய் கிஷ்லா அவங்க சொல்கிறாங்க, மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குழந்தையை நான் வயிற்றில் சுமக்கிறேன், 7 மாத குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தகப்பன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த இடத்துலையுமே வந்து அது என்னுடைய குழந்தைன்னு சொல்லலை, இந்த திருமணத்தையும் அவர் வந்து அங்கீகரிக்கலை, இந்த உறவை பற்றியே அவர் எதுவுமே பேசலை, மௌனமாகவே இருக்கார். அவருடைய மனைவியும் மௌனமாக இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தான் அப்படின்னு, அதாவது பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படிங்கிறத வந்து இவங்க நிரூபிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டு, இன்னும் பல வழிகள் வந்து இருக்குது. அதன் மூலமாக இவங்க கோர்ட்டில் வந்து அதை நிரூபித்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. அதாவது வந்து அப்பாங்கிற உரிமை, சொத்து வாங்குகிற உரிமை, எல்லா உரிமையும் அந்த குழந்தைக்கு இருக்குது. ஆனால் ஜாய் கிஷ்லாக்கு மனைவியின் அந்தஸ்து கொண்டாடுறதோ இல்லை வேறு எந்த வழியிலையோ அவரோட தொடர்பு படுத்திக்கிறதுலையோ எந்த உரிமையுமே கிடையாது. சார், அதே போல் ஜாய் கிஷ்லா அவங்க வந்து அவங்க திருமண புகைப்படம் போடும்போது வந்து 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோவை போட்டுருந்தாங்க. அப்போ கூட மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அந்த கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு ஒரு டவுட்டும் இருக்குது. அது உண்மையா?
கட்டாயத்தின் பேரில் பண்ணாரா இல்லை வந்து கட்டாயத்தின் பேரில் பண்ணலையா இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து இங்கே வந்து எப்படின்னா சட்டத்தின் பார்வையில் இந்த ஜாய் கிறிஸ்டிலா மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களுக்கு நடந்த அந்த திருமணம் முற்றிலுமே செல்லாத திருமணம். எந்த இடத்துலையுமே இந்த திருமணம் வந்து செல்லாது. போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் இல்லை, அது நீதிமன்றத்தில் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் இது வந்து செல்லாத திருமணம். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோடு நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி சேர்ந்து வாழ்கிற ஒரு பெண்மணி நல்லா யோசிச்சு பாருங்கள். அவரை பற்றின அந்தரங்க வீடியோஸை வெளியிடுவாங்களா? அப்போ வெளியிடுறாங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் வந்து சேர்ந்து வாழ்கிறது இல்லை, ஏதோ ஒன்று பிளாக்மெயில் பண்ணுறது, வேறு ஏதோ ஒரு நோக்கமாக தான் அவங்களோட நோக்கம் இருக்குது அப்படின்னு நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து அவங்க வந்து ஒரு பிளாக்மெயில்காண்டி பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது பண்ணாமலே அவர் அவாய்ட் பண்ணுறப்ப அப்புறம் எப்படி அவங்க அவர்கிட்ட நெருங்க முடியும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதானே அவங்க அடுத்து அவர்கிட்ட நெருங்க முடியும். அது நெருங்காதெல்லாம் இல்லைம்மா, அவர் நெருங்கவே மாட்டார். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சுத்தமாகவே நெருங்க மாட்டார். அதாவது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மறுபடியும் சொல்கிறேன், பண்ணது தப்பு இல்லைன்னு நம்ம எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஆனால் ஜாய் கிறிஸ்டிலா எல்லாமே தெரிஞ்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டிலா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, அதாவது வந்து சொந்த கட்டிய மனைவிக்கும் குழந்தைங்களுக்குமே துரோகம் செய்கிற ஒரு மனிதர் யாருக்கு என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டை போடுறதுக்கான அருகதை வந்து ஜாய் கிறிஸ்டிலாக்கு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. காரணம் என்னென்னா, அவர் வந்து பண்ணது துரோகம் தான். அதாவது கட்டிய மனைவி குழந்தைங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணி இன்னொரு பெண்ணை மனம் முடிச்சிருக்காரு. ஆனால் அவர் ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்றது தெரிஞ்சு 2 குழந்தைக்கு தகப்பன்றது தெரிஞ்சு ஜாய் கிறிஸ்டிலா அவங்கள திருமணம் பண்ணாங்க இல்லையா, அப்போ இவங்களோட துரோகத்தை என்ன சொல்கிறது? ஸோ இது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஜாய் கிறிஸ்டிலா வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட பழகுனது உண்மையாக இருக்கலாம், அது நமக்கு தெரியல. அந்த குக் வித் கோமாளியினுடைய உடை அலங்கார நிபுணராக வந்து ஜாய் கிறிஸ்டிலா இருந்திருக்காங்க. இவர் வந்து அங்கே வந்து ஒரு ஜட்ஜாக போயிருக்காரு. ஸோ 2 பேருக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம். அந்த தொடர்பு வந்து காதலாக மாறி இருக்கலாம். காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சிருக்கலாம். 2 பேரும் ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒன்றா இருந்திருக்கலாம். ஸோ அதன் காரணமாக வந்து ஒரு குழந்தை உண்டாயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். அது நம்ம வந்து ஒரு பெண், அவங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. பட் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, நியாயமான முறையில் அவர்கிட்ட பேசி தீர்த்துக்கிற வேண்டிய விஷயமே தவிர இது இப்படி பொது வெளியில் வந்து அடிச்சுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அப்படி அடிச்சுக்கணும்னு நினச்சா கூட ஜாய் கிறிஸ்டிலா கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு அங்கே வேல்யூ கிடையாது, நீதிமன்றத்துலேயே அது செல்லாது. எங்கே யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா செல்லும் அப்படின்னா, அந்த சுதி இருக்காங்க இல்லையா, மாதம்பட்டி ரங்கராஜனுடைய முதல் மனைவி, அவங்க வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கணவர் நான் வந்து விவகாரத்து ஆகாத சூழ்நிலையில், நான் உயிரோடு இருக்கும் சூழ்நிலையில் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் எடுத்துப்பாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே வழக்கு பதிவாங்க, ஜாய் கிறிஸ்டிலா மேலேயும் சேர்த்து வழக்கு பதிவாங்க. அது வேணால் நடக்கலாமே தவிர இவங்க கொடுக்குற எந்த புகாருமே வந்து கோர்ட்டு முன்னாடி சட்டத்தின் முன்னாடி நிற்காது. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் இவ்வளோ பண்ணியிருக்காரு, வழக்கு ரீதியாக இது வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸ்ருதி அவங்க வந்து இன்னி வரைக்குமே இதை பற்றி எதுவுமே பேசலை. அப்போ அவங்க அப்படி மாதம்பட்டி அவ்வளோ பண்ணியும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? அது இது வந்துமா, நீங்கள் வந்து அது குடும்ப விஷயம், முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி ஸ்ருதி அவங்க ஒரு வழக்கறிஞர். அப்போது முதல்ல மாமாவுடைய பொண்ணு தான் வந்து ஸ்ருதி, மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மாமா பொண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே அப்படின்னா இப்போ ஸ்ருதியோட அம்மா அப்பா, மாதம்பட்டியோட அம்மா அப்பா, சொந்தக்காரவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அதாவது நீ பொறுமையாக இருமா, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், நீ எதுவும் கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சமாதானங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ சொந்த மாமா பொண்ணாக இருக்கிறதுனால அந்த உறவு முறை வந்து நெருக்கமான உறவு முறையாக இருக்கு இல்லையா, அத்தை பையன். அப்படி இருக்கும்போது அது வந்து சரி பரவாயில்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு அந்த பெண்மணி இருந்திருக்கலாம். இல்லைன்னா நம்ம கணவர் இப்படி நமக்கு துரோகம் செஞ்சுட்டாரே என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு வேதனைகள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஜாய் கிறிஸ்டிலா வந்து புகாரெல்லாம் கொடுத்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்மளும் ஏதாவது ஒரு புகாரை கொடுத்து கணவரை வந்து மேலும் துன்பப்படுத்த வேணான்னு அவர் நினச்சிருக்கலாம். இது ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அவங்க வந்து வாய் திறக்காமல் மௌனம் காக்கிறதுக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை தான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், அதை தாண்டி ஜாய் கிறிஸ்டில்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, செட்லேயே நிகழ்ச்சி அடித்தாரு, நிறைய இடத்துல அடித்து துன்புறுத்துறாருன்னு சொன்னாங்க. அது உண்மையா? இந்த மாதிரி வழக்கு கொடுக்கும்போதுமா இதெல்லாம் வந்து சிவில் நேச்சர் வழக்கு. சிவில் நேச்சர் வழக்கில் என்ன ஆகும்னா ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க போலீஸு, அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இது நான் சொன்னேன் இல்லை, இந்த திருமணமே செல்லாதுன்னும் போது அது வந்து விட்டுருவாங்க, அந்த புகாரே வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இந்த புகாருக்கு வலு சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே வந்து இந்த புகாரை யார் தயாரித்து கொடுத்துருப்பாருன்னா ஒரு வக்கீல் வந்து தயாரித்து கொடுத்துருப்பார் ஜாய் கிறிஸ்டிலாக்கு. ஸோ அந்த வக்கீல் ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பார், என்னென்னா இதை வந்து என்னை அடித்தார், இந்த கருவை கலைக்க சொன்னார், அப்படி இப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள், கடுமையான வார்த்தை
வார்த்தைகளை போட்டிங்கன்னா தான் புகார் வந்து வலுப்பெறும், புகார் வந்து ஸ்ட்ராங் ஆகும், அப்போ தான் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி வந்து இவங்க அது போட்டிருக்கலாம். ஆனால் இவர் அடித்தார் இல்லை வந்து கருவை கலைக்க சொன்னார், இதுக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் வேணும். ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் அது நீதிமன்றத்தின் முன்னாடி நிற்காது. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே இவங்க ஜாய் கிறிஸ்டல்ட்டாக கேஸ் போட்டிருக்காங்க, அங்கேயாச்சும் போய் அவர் பேசுவாரா இல்லை எப்படி போகும்? அது எங்கேயாச்சும் போய் பேசுவாரா? கோர்ட்லயாச்சும் போய் அடுத்தடுத்து கோர்ட்டுக்கே போகாதுமா. இது வந்து போலீஸில் வந்து அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க, இந்த புகாரை வந்து விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க, அதான் நடக்கும். இப்போ இந்த போலீஸ் வந்து இந்த புகாரை எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன, அதாவது வழிமுறை என்ன அப்படின்னா அவங்க நேரடியாக கோர்ட்டு நீதிமன்றத்தை அணுகலாம். அப்படி நீதிமன்றத்தை அணுகி வழக்கு போட்டால் கூட அந்த வழக்கில் வந்து நிச்சயமாக மாதம்பட்டி ரங்கராஜை விசாரணை கூப்பிடுவாங்க. நடந்தது உண்மையாக இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி வேறு ஒரு பெண்ணோட கணவர்னும் போது இந்த கல்யாணமே செல்லாதுன்னும் போது அங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தள்ளுபடி ஆயிரும். மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தைக்கு வாரிசு, அதாவது ஜாய் கிறிஸ்டலாவுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வாரிசு அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்கு வந்து சொத்துலேருந்து அப்பாங்கிற உரிமையிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அது சட்ட போராட்டம் நடத்தி அதை பெறலாம். ஆனால் ஜாய் கிறிஸ்டலா எந்த காலத்துலேயுமே வந்து எந்த விதமான பலனையும் மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்டேருந்து அனுபவிக்கவே முடியாது. மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.